सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. ஸ்ரீகுருभ्यो நமः. நாம இந்த பதிவுல ராகவ யாதவீய காவியத்தினுடைய 12வது ஸ்லோகம் சொல்ல போறோம். இதுவரையில ராமன் தசரதருடைய வாக்கிய பரிபாலனம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு உயர்வான எண்ணத்தோடு வனவாசம் பண்ண தயாராயிட்டார் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஸ்லோகத்துல அவரை பின்பற்றி சீதையும் கூட வனவாசம் பண்ண தயாரா இருக்கா அப்படிங்கிறத சொல்ல போறா. இந்த அர்த்தமானது எப்படி கிடைக்கிறதுன்னு சொன்னா, ஸ்லோகத்தை 1வது எழுத்துல இருந்து படிச்சால், நேரான வரிசையில படிச்சா இப்படி ஒரு அர்த்தம் கிடைக்கிறது. இப்போ எப்படி இந்த ஸ்லோகத்துல இதை சொல்றாங்கன்னு பார்ப்போம். முதல்ல ஸ்லோகத்தை வாசிக்கிறேன். யா ந கதீதாதா ரசாயாஸ்தன ஏதவே சா கதாஹி வியாதா ஹ்ரீசதாபா ந கில ஊனபா. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதா. யா நயான கதீதாதா ரசாயாஹ தனயா தவே சா கதா ஹி வியாதா ஹ்ரீசதாபா ந கில ஊனபா. இப்போ யோஜனா. நயானகதீதாதா யா ரசாயாஹ தனயா ஹ்ரீசதாபா சா வியாதா தவே கதா ஹி ஊனபான கில. இந்த ஸ்லோகத்துல இப்போ நம்ம ஒவ்வொரு பதத்தையும் எடுத்துட்டு அர்த்தம் பார்க்க போறோம். முதல்ல சீதைக்கு சில விசேஷணங்கள் இங்கே சொல்லப்படுறது. முதல் விசேஷணம் நயானகதீதாதா. என்ன அர்த்தம்? இப்போ நாம இந்த பதத்தை உடைச்சு பார்த்தாதான் இதுல என்னென்ன இருக்குன்னு தெரியும். முதல்ல நய பதம், அதுக்கப்புறம் அனக பதம், அதுக்கப்புறம் தி அப்படிங்கிற பதம், அதுக்கப்புறம் தாங்கிறது ஒரு எழுத்தா சேர்றது, அதுக்கு என்ன அர்த்தம் பார்க்க போறோம். அடுத்தது தா. இப்படி இந்த ஒரு பதத்துல இத்தனை விக்கிரகம் பண்ண முடியும், பதங்களை பிரிக்க முடியும். முதல்ல என்ன பிரிச்சோம்? நயங்கிற பதத்தை பிரிச்சோம். நய அப்படின்னு சொன்னா நியாயஹா, எது சரியானது அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடியது நியாயா, அதாவது தர்மஹா. அதுல குறைவற்றவளா இருக்காளாம். அனகா, அனகான குறைவற்றவள், அகஹான குறைவு, பாபம் இப்படின்னு அர்த்தம். நாம கூட அனகாத்புத சாரித்ரா அப்படின்னு சொல்றோம். குறைவற்ற ஒரு சரித்திரத்தை கொண்டவளேன்னு அம்பாளை சொல்றோம். அந்த அனகாதான் இங்கேயும் இருக்கு. இந்த தர்மத்துல குறை இல்லை அப்படின்னு சொன்னா எந்த எதுல, அதாவது தர்மம் அனுஷ்டிக்கிறது இல்லையா இல்ல ஞானத்திலையா அப்படின்னு கேட்டா ஞானத்துல. தீஹி நய அனக தி அப்படின்னு இருக்கு. தீயர்தாரணாவதி மேதா அப்படிங்கிறதுனால அமரத்துல சொன்னபடி தீஹின்னா புத்தின்னு அர்த்தம். இப்பேற்பட்ட புத்தியினுடைய தன்மையை குறிக்கிறதுக்காக இந்த தான்னு ஒரு பதம். மனுஷத்துவம் அப்படின்னு சொல்ற மனித தன்மை. இப்போ இங்க புத்தித்துவம் அப்படிங்கிறது குறிப்பிடுறதுக்காக இந்த தா அப்படின்னு ஒரு பிரத்யத்தை சேர்த்திருக்காங்க. பிரத்யத்தினுடைய கடைசி ஸ்வரூபமா இது வந்திருக்கு, தா அப்படின்னு. இப்போ நம்ம பதத்தை முதல்ல இருந்து பார்த்தோம்னு சொன்னா நய அனக தீதா, அதாவது சாஸ்திரத்துல குறைவில்லாத புத்தி கொண்டவள், நன்கு சாஸ்திரம் படித்தவள் அப்படின்னு அர்த்தம். இப்பேற்பட்ட புத்தியை கொடுப்பவளா இருக்கான்னு காமிக்கிறதுக்காக தான் தா அப்படின்னு ஒரு பதம். ததாதி இது தா. சீதை கிட்ட யாரெல்லாம் வந்து எது தர்மம் அப்படின்னு கேட்கிறாளோ அவளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து இந்த நியாயத்தை குறைவில்லாதபடி கொடுக்கிறாள் அப்படின்னு சொன்னா சீதை எவ்வளவு ஒரு ஞானத்தை, தர்ம விஷயத்துல ஞானம் கொண்டிருப்பாள் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியாது. இப்படி சொல்லி கொடுக்கிற அளவுக்கு ஞானம் இருக்குன்னு சொன்னா அதை அனுஷ்டிக்கிற அளவுக்கு அவளுக்கு புத்தியும் இருக்குன்னு அர்த்தம். எதுக்காக இப்படி இதெல்லாம் சொல்றா? சீதையானவள் ஞானத்தை நிறைய கொண்டிருக்கா, தர்ம விஷயத்துல ஏன் சொல்லணும்
அப்படின்னு கேட்டா, பதி எங்க இருப்பாரோ அங்கதான் பத்னி இருக்கணுங்கிற ஒரு அந்த சாஸ்திரம் தெரிந்தவள் இந்த சீதை அப்படிங்கிறத காமிக்கணுமா இல்லையா? தவிர யாராவது ஒரு இகழ்வா ராமரை குறிப்பிட்டுட்டான்னு சொன்னா, இந்த மாதிரி மனைவியும் கூட்டுண்டு போறியே அப்படின்னு கேட்டாலோ, அல்லது ராமரே கூட நீ ஏன் வரணும், நான் காட்டுக்கு போறேன்னு சொன்னா அப்பாவனுடைய வாக்கியத்தை ரட்சிக்கணும், அதுக்காக நான் போறேன், உனக்கு இதுல எந்த ஒரு பங்கும் இல்லையே அப்படின்னு கேட்டுட்டார்னு சொன்னா சீதை உடனே பதில் சொல்லியாகணும். என்னன்னு, இல்ல நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கதான் நான் இருந்தாகணும், இப்படி இருந்தாலும் தர்மசாஸ்திரம் இருக்கு அப்படின்னு ராமருக்கே அந்த தர்மத்தை சொல்லி கொடுக்கிற அளவுக்கு இருக்கணும். அதனாலதான் கவி என்ன பண்ணிட்டார், நல்ல தர்மசாஸ்திரம் அறிந்தவள் இந்த சீதைன்னு சொல்றதுக்கு பதிலா ஆசிரியிச்சுண்டு வர்றவாளுக்கு தர்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு வர்றவாளுக்கு இந்த சீதையானவள் தர்மத்தை போதிக்கிற அளவுக்கு ஞானத்தை கொண்டிருக்காள் அப்படின்னு சொல்றான். அதாவது தனக்கு தெரியுங்கிறது எல்லாம் சரிதான், ஆனா ராமரையோ அல்லது மற்ற யாரோ கேட்டாலோ சொல்லணும் இந்த மாதிரிதான் தர்மம் இருக்கு அப்படின்னு. அதனாலதான் அந்த தான் ததாதீதி தான் ஒரு பதத்தை எக்ஸ்ட்ரா சேர்த்தார். நயா நகதி தாதா. கவினுடைய ஒரு சாமர்த்தியம் இதுல ரொம்ப நல்லா தெரிகிறது. இப்பேற்பட்ட யா இந்த சீதையானவள் யார், ரசாயாஹா தனயா. ரசா அப்படின்னு சொன்னா பூமி, இந்த பூமியினுடைய பெண் ரசாயாஹா தனயா. அடுத்தது ஒரு பதம் ஹ்ரீச தாபா. இதெல்லாம் சீதையினுடைய குணநலன்களை சொல்றதா இருக்கு. இப்போ சீதையினுடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, வெக்கத்தினால துக்கமா இருக்காளாம், லஜ்ஜை அடைஞ்சிருக்காளாம். எப்படி அப்படின்னு சொன்னா, தன்னுடைய கணவனுக்கு ராஜ்யாபிஷேகம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு, நடக்க போறது, ஊரெல்லாம் ஒரே சந்தோஷமா இருக்கு. இந்த ஒரு சமயத்துல அந்த ராஜ்யாபிஷேகம் நின்றுடுத்து, விக்னமாயிடுத்து, ராமன் இப்போ காட்டுக்கு செல்ல போறான் அப்படின்னு சொல்லும் பொழுது தன்னுடைய கணவனுக்கு வந்ததான ஒரு நிலையையோ அல்லது அவருக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ராஜ்யாபிஷேகம் நின்றுடுத்துங்கிறதுனாலேயே கொஞ்சம் வெக்கம் வந்துடுத்தான் சீதைக்கு. இப்படி வெக்கத்தினால துன்பப்பட்டவளா இருந்தாலாம். இது சுபாவந்தனே, மனுஷாளுக்கே உண்டானது. ராமாயணத்துல மட்டும்தான் மனுஷாளுடைய சுபாவத்தை அப்படியே காமிச்சிருப்பா. ராமனா இருந்தா கூட துன்பத்துல அழறார், துக்கத்துல ரொம்ப ததும்பி போறார். இப்படி எல்லாம் எந்த காவியத்தை சொல்லுவா? இருக்கிறது இருக்கபடி சொல்லக்கூடிய காவியத்துலன்னு சொல்லுவா. ராமாயணத்தை அப்படித்தான் சொல்லியிருக்கு. ஒவ்வொருத்தருடைய அந்த இயற்கையான புத்தி மனுஷாளுடைய இது எப்படி இருக்கும்? கைகேயி ரொம்ப பிரியமானவள் ராமன் இடத்துல, ஆனாலும் தன் பையனுக்குன்னு ஒரு நிலைமை வரும்போது மாறிட்டா. அப்படின்னு அந்த இயற்கையா இருக்கக்கூடியதான புத்தி அப்படியே பிரதிபலிக்கக்கூடியதான ஒரு காவியம் தான் ராமாயணம். அதை அடிப்படையா வச்சுட்டுதானே இந்த மாதிரியான காவியங்கள் நிறைய எழுதுறா. அப்போ அந்த இயற்கையா வரக்கூடிய சபாவம் அங்கே என்ன வர்ணிக்கப்பட்டுள்ளதோ ராமாயணத்திலோ அதனுடைய தாக்கம் அதை வச்சுட்டு எழுதக்கூடிய அத்தனை காவியத்துக்கும் வரும். அதேதான் இப்ப இங்கேயும் வந்திருக்கு. சாஸ்திரம் அறிந்தவள் சீதை, மற்றவாளுக்கே சொல்லி கொடுக்கக்கூடியவள் சீதை அப்படின்லாம் சொல்லிட்டு அவளும் வெக்கத்தால துன்பப்பட்டா அப்படின்னு சொன்னா அதுதானே இயற்கை, மனுஷாரோட இயற்கை. ஆனா சாதாரண மனுஷனா இருந்தா என்ன பண்ணுவா? அந்த துக்கத்தை அப்படியே அந்த துக்கத்திலேயே மூழ்கி இருந்துருவா. ஆனா நல்ல ஒரு திருட சித்தம் இருக்கவா என்ன பண்ணுவா? அதுல இருந்து சட்டுன்னு வெளில வந்துருவா. அதற்காக தான் அடுத்த ஒரு விசேஷம் சீதைக்கு. சா வியாதா. வியாதானா திருஷ்டா, போல்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். சட்டுன்னு அதுல இருந்து வெளில வந்துட்டா. அந்த துக்கம் வந்தது, வெக்கம் வந்ததுனால, நமக்கு இப்படி ஆயிடுத்தே, நம்முடைய கணவனுக்கு இப்படி ஆயிடுத்தே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால உடனேயே சரி பண்ணிட்டு வியாதா திருஷ்டா, அதாவது தயாராயிட்டா. தைரியத்தோடுன்னு அர்த்தம். தைரியத்தோடு. இதுக்கு என்ன தைரியம் வேணும்? கண்டிப்பா வேணும். 14 வருஷம் காட்டுல போய் வாழணும்னு சொன்னா எப்பேற்பட்ட ஒரு வைராக்கியம் வேணும். நமக்கு என்ன கிடைக்குமோ தெரியாது, எப்படி இருக்குமோ தெரியாது. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தைரியம் வேணும் தானே. புதுசா ஒரு ஊருக்கு போனாலே நமக்கு அப்படி ஒரு தைரியம் வேண்டியதா இருக்கு. அப்படின்னு சொன்னா 14 வருஷம் காட்டுக்கு போக போறா, அங்க என்ன மாதிரியான சூழ்நிலையோ தெரியாது. அதனாலதான் ஒரு வைராக்கியத்தோட, ஒரு தைரியத்தோடு, திருஷ்டா வியாதா, தைரியத்தோடு இருந்து விட்டால், அந்த தைரியம் வந்தாச்சுன்னு சொன்னா துக்கம் போயிடும், வைராக்கியம் வந்தாச்சுன்னு சொன்னா துக்கம் போயிடும். அப்படியாக இருக்கிறாள். இதுல இருந்து என்ன தெரிகிறது? சீதையானவள் சாதாரண ஒரு மனுஷி இல்லை, துக்கத்திலேயே மூழ்கி இருப்பவள் இல்லை. ஒண்ணு. இன்னொன்னு, நமக்கும் இந்த மாதிரியான துக்கம் வரும் பொழுது அதுல இருந்து
மீண்டு வரணும் சொன்னா தைரியத்தை வரவழைச்சுக்கணும் அப்படிங்கிறது நம்ம இந்த ஸ்லோகங்கள் படிக்கும் பொழுது தெரியறது. காவியங்களுடைய பிரயோஜனமே நம்முடைய வாழ்க்கை நிலையையும் அங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையையும் ஒன்னா சேர்த்து அந்த நிலையில எப்படி வெளிவந்தான்னு காவியத்தை சொல்லி கொடுக்கறதான அந்த சூக்ஷ்மத்தை தெரிஞ்சுட்டோம் சொன்னா இந்த காவியமும் நம்முடைய வாழ்க்கையோட இணைந்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம சரியானபடி கொண்டு போறதுக்கு உபயோகப்படும். அதுக்கெல்லாம் இதுதான் உதாரணம். வியாதா திருஷ்டா சா சீதா, தைரியத்துடன் கூடியவளான அந்த சீதை என்ன பண்ணினா அப்படின்னு சொன்னா தவேகதா, வனத்திற்கு செல்ல ஆரம்பித்தால். வனத்திற்குள் சென்றால் அர்த்தம். சரி, சென்றால் இப்போ அவளுடைய வனத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவளுடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்னா ஹி ஊனபான கில ஊனபான கில. இப்படி வந்துட்டாலே இந்த சீதை இப்போ இப்படி இருக்கான்னு கேட்டா கொஞ்சம் கூட அந்த முகத்துல இருக்கக்கூடியதான அந்த பிரகாசம் தேஜஸ் குறையவே இல்லையா. வல்கலத்தை தரிச்சுட்டு இருக்கா மரவுரிய. முன்னாடி மகிஷியா ஆக போற சமயத்திலேயோ அல்லது ஒரு ராஜாவினுடைய பெண்ணாக இருக்கும் ஒரு சமயத்திலேயோ நிறைய ஆபரணங்களை அணிஞ்சுருப்பா, பட்டு வஸ்திரங்களை தரிச்சுட்டு இருப்பா. அப்போ ரொம்ப சோபையா இருக்கா. அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்தது. இப்போ எப்படி இருக்கா, ராமனை போலவே சீதையும் மரவுரிதான் தரிச்சுட்டு இருக்கா. அந்த வல்கலத்தை தரிச்சுண்டாலும் இயற்கையாகவே சீதைக்கு இருக்கக்கூடியதான அந்த ஒளி இருக்கே, தேஜஸ் பா பிரகாஷா கொஞ்சம் கூட குறையவில்லையே. ஹி அப்படின்னு ஆச்சரியத்துல கவி அங்கதான் தன்னுடைய சாமர்த்தியத்தை காட்டுறார். ஊனபா குறைவில்லாத ஒளியாக, நகில ஊனபா ஊன்னா குறைச்சல் அர்த்தம். அப்படி இல்லாத ஒளி பொருந்திவளாக அல்லவா இருக்கிறாள். கிலனா அல்லவா அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஒரு ஆச்சரியம் இல்லையா? இது எந்த விதமான பூஷணங்கள் இல்லை, வேஷதாரணம் இல்லை, இயற்கையான ஒரு ஆடைகளை அணிஞ்சுட்டு இருக்கா. அப்படி இருந்தும் எந்த வித பிரகாசத்துல குறைபாடும் ஏற்படவில்லை அப்படின்னு சொன்னா சீதை எந்த அளவுக்கு தபஸ்வி உடையவளாக இருப்பா. என்ன தபஸ்? பாதிவரத்தின் தான் தபஸ். இங்கே அந்த தபஸ்னாலதான், அதனாலதானே சீதையும் வந்திருக்கா காட்டிருக்கு. அப்போ இந்த மாதிரியான ஒரு முகத்துல தேஜஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமே இல்லை அப்படின்னு கூட நாம இங்க எடுத்துக்கலாம். இப்படியாக இந்த ஸ்லோகத்தை நாம 1வது எழுத்திலிருந்து படிக்கும் பொழுது ராமனுடன் சேர்ந்து சீதை காட்டுக்கு சென்றால் அந்த சீதையோட நிலை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டோம். இப்ப இதே ஸ்லோகத்தையே நாம பின்னாடியிலிருந்து முன்னாடி படிச்சோம்னு சொன்னா, கிருஷ்ணர் சத்யபாமாவை பார்ப்பதற்காக அந்த சத்யபாமாவினுடைய இடத்திற்கு செல்கிறார். செல்லும் பொழுது சத்யபாமா கோபத்தில் இருக்கிறதுனால கிருஷ்ணரை பார்க்க கூட இல்லையா. அப்படிங்கிறது இதே ஸ்லோகத்தை பின்னாடியிலிருந்து முன்னாடி படிச்சா நமக்கு அர்த்தம் கிடைக்குது. அது எப்படி அப்படிங்கிறத மேற்கொண்டு நம்ம பார்க்க போறோம். முதல்ல ஸ்லோகத்தை வாசிக்க போறோம். பானலோகி ந பாதா சஹ்ரீதாயா விஹிதாகசா வேதயானஸ்தயா சாரதாதா தீகணயா அனயா. இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதா பானு அலோகி ந பாதா சஹ ஹ்ரீதா யா விஹிதாகசா வேதயானஹ தயா சாரதாதா தீகணயா அனயா. இப்போ யோஜனா. யா விஹிதாகசா ஹ்ரீதா தீகணயா அனயா சாரதாதா பான் பாதா சஹ வேதயானஹ ந அலோகி. யா எவள், அதாவது சத்யபாமா. இப்பேற்பட்ட சத்யபாமா விஹிதாகசா. விஹித அப்படின்னா கிருத, அகசா பாபேனா. அதாவது கிருஷ்ணர் ஒரு காரியம் பண்ணினார். என்ன பண்ணினார்? தேவலோகத்திலிருந்து கிடைச்சதான புஷ்பத்தை ருக்மிணிக்கு கொடுத்துட்டார். இதுதான் அவர் செய்த காரியம். கிருத்தேன ஆகசா. ஆகசானா அகஹன பாபம்னு அர்த்தம். ஆகசா அபராதேன.
இந்த அபராதத்தினால் என்ன ஆயிடுத்து? கோபமுற்றவளாக இருக்கிறாள். யாரு? இந்த சத்யபாமா. அதுதான் இங்க என்ன சொல்ற, இந்த பதத்தினால சொல்றா? விஹிதாகசா. அது மட்டும் இல்ல, ஹ்ரீதா. ஹ்ரீதா அப்படின்னு சொன்னா லஜ்ஜிதான்னு அர்த்தம். வெட்கப்பட்டவளாக இருக்கிறாளாம். அதாவது எனக்கு கிடைக்கலையே இது, இது ருக்மிணிக்கு கிடைச்சிருக்கே, அப்போ என்னை விட ருக்மிணி இடத்துல பிரீத்தி ஜாஸ்தியா கிருஷ்ணருக்கு இருக்கு, அப்பேற்பட்ட அதிகமான பிரீத்தியை நான் கொண்டிருக்கவில்லையே அப்படின்னு வெட்கப்பட்டாலாம். இதனால சத்யபாமாவை என்ன பதத்தை வச்சு அழைக்கிறான், எப்படி விசேஷணமா சொல்றா அப்படின்னு கேட்டா ஹ்ரீதா. அது மட்டும் இல்ல, தீகணயா. இந்த சத்யபாமாவுக்கு இயற்கையாகவே கொஞ்சம் தலைகணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது கொஞ்சம் அதிகம் உண்டு. இதை நம்ம இந்த விதமாகவும் பார்க்கலாம். அதாவது குழந்தைகளுக்கே உண்டான ஒரு சுபாவம் உண்டு, தனக்கு கிடைக்கலையேங்கிற ஒரு எண்ணம். அதையும் இப்படி நாம சொல்றது உண்டு. இந்த ரெண்டுதலை எப்படி வச்சிருந்தாலும் இவருடைய புத்தியானது இப்போ ஒரு நல்ல ஒரு நிலையில இல்லை. அதனாலதான் இப்ப என்ன ஆயிடுத்து அப்படின்னு கேட்டா, பகவான் இங்க வந்திருக்கார் சத்யபாமாவை நேரடியா பார்க்கிறதுக்காக. ஆனாலும் இப்பேற்பட்ட இவளால், சத்யபாமாவினால் அந்த பகவான் பார்க்கப்படவில்லை. எப்பேற்பட்ட பகவான்? சாதாரணமான ஒரு மனுஷனா வந்திருக்கிறது இல்லை. சாரதாதா. இவர் யார் அப்படின்னு கேட்டா, கேட்கிறவாளுக்கெல்லாம் தனத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர். சாரம்னா இங்கே ஐஸ்வர்யம்னு அர்த்தம். செல்வம், ஐஸ்வர்யம் எல்லாமே இந்த சாரங்கிற பதத்தினால சொல்லப்படுறது. இவர் சாரதாதா. தாத்தான்னு கொடுப்பவர், செல்வத்தை அள்ளி கொடுப்பவரா இருக்கார். சரி. பானு, ஸ்வயமாகவே பிரகாசிக்க கூடியவர், ஒளி பொருந்தியவரா இருக்கார். அது மட்டும் இல்லை, பாதா. ரக்ஷணின்னு தாது, அதுல இருந்து அந்த ரக்ஷணம் செய்பவன் அப்படிங்கிற அர்த்தத்துல வந்திருக்கக்கூடிய பதம் பாதா. லோக ரக்ஷகனா இருக்கார் இவர். அது மட்டும் இல்லை, அவர் எப்பேற்பட்டவர்? வேதயானஹா. யானம் சொன்னா வாகனம் அர்த்தம். வேதத்தையே யானமாக கொண்டவர். எப்படி இந்த வேதத்தை யானமாக கொண்டிருப்பார் அப்படின்னு கேட்டா, பிரசித்தமா சொல்றது உண்டு, கருடன் வேதஸ்வரூபி அப்படின்னு. அதனால அதையே யானமாக வாகனமாக கொண்டவர் அப்படிங்கிறதுனால இவருக்கு வேதயானகான்னு பெயர் உண்டு. அல்லது வேதத்தினால அங்கங்கே சொல்லப்படுகின்ற போற்றப்படுகின்றவர் யாரு? கருடன். சுபர்ணோசி கருத்மான், இந்த மாதிரியான வாக்கியங்களால, வேத வாக்கியங்களால அங்கங்க போற்றப்படுகிறார் கருத்மான். இப்பேற்பட்ட அந்த கருடனை வாகனமாக கொண்டவர் வேதயானஹா. வேதத்தையே கருடனா பாவிச்சென்றால் அதை யானமாக கொண்டவர், அல்லது வேதத்தினால போற்றப்படுகின்றதான கருடனை வாகனமாக கொண்டவர். அதனால் இவருக்கு வேதயானஹா. இப்பேற்பட்டவர், சாதாரணவர் இல்லவர். ஏன் இதை சொல்லணும் கவி? இதெல்லாம் ஒரு லீலை அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் எப்படி சொல்றார். இவ்வளவு உயர்ந்தவர் சாதாரண ஒரு விஷயத்துக்காக இந்த மாதிரி ஒரு நாடகங்கள்லாம் பண்றார். இது ஒரு சுவாபாவிகமா சாதாரண மனுஷியால் பண்ண மாதிரியான ஒரு காரியம் இல்லை. இவர் பரபிரம்மஸ்வரூபியா இருக்கக்கூடியவர், எந்த விஷயத்திலையும் ஒட்டாதவரா இருக்கக்கூடியவர். அப்பேற்பட்டவருக்கு இந்த விளையாட்டுகள் தான் இது எல்லாமே. அதை காமிக்கிறதுக்காக இவர் யாரு, எப்பேற்பட்டவர்? சாரதாதா பானு பாதா சஹா வேதயானஹா. வேதத்தையே, அதாவது வேதத்தினால் போற்றப்படுகின்ற கருடனையே வாகனமாக கொண்டவர். இப்பேற்பட்டவர் சத்யபாமாவினால பார்க்கப்படவில்லை. ந அலோகி. ஏன் அப்படின்னு கேட்டா, வெக்கத்துடன் இருக்கா, தலை கனத்துடன் இருக்கா. இதுல இருந்து தெரிய வேண்டியது என்ன தெரியுமோ, இந்த மாதிரியான குணங்களோடு நாம் இருந்தோமே ஆனால், கர்வமோ அல்லது அகங்காரமோ இந்த மாதிரியான எண்ணத்தோடு நாம் இருந்தோமே ஆனால், சாரதாதா பானு பாதா வேதயானஹா இப்பேற்பட்டவர் சுவாமி நம்மால் பார்க்கப்படுவராக இருப்பதில்லை. எப்பொழுது நமக்கு இந்த மாதிரியான குணங்கள் இல்லையோ அப்பொழுது இப்பேற்பட்டவர் லோக சம்ரக்ஷகமானவர், வேதத்தினால் போற்றப்படுகின்ற அல்லது வேதத்தையே வாகனமாக கொண்டவர், ஐஸ்வர்யங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர். இவர்
இந்த மாதிரியான குணங்களை நாம் கொண்டிருப்போமே ஆனால் நம்மால் பார்க்கப்படுவராக இருப்பதில்லை. இப்போ சத்யபாமா அப்படிங்கிறவா யாரு? யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான துர்குணங்கள் இருக்கோ அவளுக்கெல்லாம் இந்த சத்யபாமா ஒரு ஸ்வரூபம், ஒரு ரெப்ரசன்ட்னு வச்சுக்க வேண்டியது. அதனாலதானே சத்யபாமாவனால இந்த கிருஷ்ணர் பார்க்கப்படவில்லை. இதெல்லாம் போயிடுத்துன்னு சொன்னா, இந்த குணங்கள் எல்லாம் போயிடுத்துன்னு சொன்னா அதுக்கப்புறம் நமக்கு அந்த பகவான் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிருவார். அப்படிங்கிறதாக காவியத்தின் வழியாக நமக்கு நல்ல உபதேசங்களை இந்த கவி காண்பிக்கிறார் அப்படிங்கிறது தெரிகிறது. மேற்கொண்டு ஸ்லோகங்களை வரக்கூடியதான பதிவுகள்ல நாம பார்க்கலாம்.